ஹாய் கிராவே ஃபேமிலிஸ். என்னடா இவன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து வச்ச முழு உருவமா நான் நின்னு தெரியுது, நீ மூடு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில இருந்து 2 days ட்ரிப் பிளான் பண்ணி கொடைக்கானலுக்கு போனோம். வெல்கம் டு vlog of Travel Explorer. இது பாத்தீங்கன்னா கொடைக்கானல் சீரிஸ் பார்ட் 1. ஏர்லி மார்னிங் 5 o'clock நானும் மதிப்புறவும் கிளம்பி நம்மளோட வண்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம வண்டி வந்ததும் நம்மளோட பேக் எல்லாம் பின்னாடி தூக்கி போட்டுட்டு நம்ம ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோம். ஏர்லி மார்னிங் கிளம்புனதுனால அந்த சன்ரைஸை பார்த்துட்டே போகும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி போண்டா சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். போண்டா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நானும் மதிப்புறவும் வண்டியில போகும்போது கொஞ்சம் நேரம் வைப் பண்ணிக்கிட்டே போனோம். அப்படியே போற வழியில பழையங்குளம் பல்க்ல பாத்தீங்கன்னா டீசலையும் வண்டிக்கு ஃபுல் டேங்க் பண்ணிட்டு நேரா அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வண்டியை பாத்தீங்கன்னா நம்ம வளையங்குளம் கருசாமி கோயில்ல நிப்பாட்டிட்டு அவருக்கு ஒரு தேங்காவும் 4 எலும்புச்சம்பளமும் வாங்கிட்டு நேரா கருப்புசாமியை கும்பிடுறதுக்கு போயாச்சு. அப்படியே ஒரு பூஜையும் போட்டுட்டு யாருக்கும் எந்த இதுவும் நடக்க கூடாதுன்னு ஒரு தேங்காவையும் உடைச்சிட்டு நேரா பாத்தீங்கன்னா மதுரை கிளம்பி வந்துட்டோம். மதுரையில இருந்து ஒரு பெர்சனை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது அப்படியே அந்த சீனரிஸை அழகா ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். வத்தலக்குண்டு பக்கத்துல வரும்போது நம்மளோட கிம்பிள விட்டு மேல பாத்தீங்கன்னா ஏரியல் சட்டை எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ரீ வேலு மெஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு நேரம் வந்துட்டோம். இந்த கடை எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி வத்தலக்குண்டு அந்த முக்குல தான் அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு தோசை ஒரு வடையை வச்சு பக்கத்துல பாத்தீங்கன்னா மதிப்ரோவோட குருமாவையும் தொட்டு ஒரு பைட்டை போட்டோம். செம்மையா இருந்துச்சு உண்மைக்கே சொல்ல போனேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? மதிப்ரோ பிளேட்ல இருந்து நம்ம குருமா தொட்டு சாப்பிட்டதுக்கு நமக்கு கொண்டு வச்சுட்டே இருந்தாரு. இவ்வளவு வேலை பார்த்து மண்டை மேல இருந்த கொண்டே மறந்துட்டோன்ற மாதிரிக்க இங்க சாப்பிடும் பொழுது செல்போன் பார்க்க அனுமதி இல்லைன்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அதையே நான் வீடியோ எடுத்த பிறகுதான் கடைசியா பார்த்தேன். ஓகே கைஸ், அடுத்து நாங்க கொடைக்கானல்ல எங்க போனோம் என்னென்னலாம் பண்ணோம்ன்றத அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். நம்மளோட சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இது சின்ன சேனல், எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.